எல்லோரா குகைகளில் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துடைய பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே திகச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டம். இங்கே பாருங்க, அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நான் எதுவும் நான் எக்ஸாகரேட் பண்ணியெல்லாம் சொல்லலை. ஒரு குடவரை கோவில் கட்டடக்கலையின் உச்சங்க இந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்து செதுக்கியிருக்காங்க. கைலாசநாதருக்காக இந்த கோவில் வந்து டெடிகேட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே அந்த பாறை பாருங்க, அங்கே மேலே ஒரு பெரிய பாறை இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருந்து கீழ் நோக்கி வந்து செதுக்கியிருக்காங்க. பொதுவாகவே குடவரை கோவில்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நடுவில் தான் குடைவாங்க, கீழே இருந்து குடைவாங்க, இல்லாட்டி நடுவில் இருந்து குடைவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த பாறையை வந்து அப்படியே ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு திகைக்க வைக்கக்கூடிய, அப்படியே நீங்கள் வியந்து பார்ப்பீங்க அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் என்னங்க, ஒரு ஹாலிவுட் படத்தை நேரில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதாவது இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஒரு கலைச்செல்வம் மிக்க நாடு அப்படிங்கிறத இது வந்து காட்டுதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த ஒரு வெளிநாட்டுக்காரங்க கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு இடம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது நீங்கள் வந்து பொதுவாக குடவரை கோவில்களை வந்து நீங்கள் செதுக்கிடலாம். ஆனால் குடவரை கோவில்களுக்குள்ளே இருக்கிற மாதிரியான இந்த சிற்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு சிற்பமும் நீங்கள் இந்த இடத்துல நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல எதை பார்க்கறது எதை பார்க்காம விடுறதுனே தெரியல. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கலைநயமிக்க, அதாவது என்ன சொல்கிறது, நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் இந்த ஒரு கலை வெறி ஊறி போன ஒருத்தங்களால தான் இந்த மாதிரியெல்லாம் செதுக்க முடியுங்க. எப்படி இருக்கு பாருங்க, இந்த பிரம்மாண்டத்தை நீங்களே பாருங்க.